பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் எங்கள் கவனங்களை திசை திருப்புகிறோம். கிறிஸ்தவனுடைய அஸ்திபாரமே உம்முடைய வார்த்தை தான். ஒரு மனிதனுடைய ஜெயமே உம்முடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய போராட்டங்களுக்கான முடிவு உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலங்கள் உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. சாத்தான் உம்முடைய வார்த்தையை மீறி எந்த விசுவாசியும் தொடவே முடியாது. கவனத்தோடும் பொறுப்போடும் பயபக்தியோடும் கேட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களை நாங்கள் சிறந்து விளங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை எடுத்து போட காத்துக்கிட்டு இருக்க சாத்தானை இயேசுவின் நாமம் கட்டி போடுவதாக. இந்த வார்த்தை எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் போக முடியாதபடி இருக்கிற உலக கவலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பிரபஞ்சத்தின் ஆசைகள், பேராசைகள், குருட்டு கண்கள், செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். அவைகளெல்லாம் ஆண்டவரே தீமைகளெல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்களை குறித்து நாம் தொடர்ந்து டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்லேருந்து தியானிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம எலியாவை பார்க்க போகிறோம். இவ்வுலகத்தின் மக்களுக்கு தேவனிடத்தில் விசாரிக்க, கடவுளிடத்தில் போய் விசாரிக்க அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவனிடத்தில் மனிதனிடத்தில் பேசுவது போல பேசலாம். ஆமென். அந்த பாக்கியத்தையும் அந்த வாய்ப்பையும் இன்றைய கிறிஸ்தவர்கள் சரியாய் பயன்படுத்துவதே கிடையாது. பெரும்பாலான சத்திய வசனங்களை ஆண்டவர்கிட்டயே போய் உட்காந்து, ஆண்டவரே சொல்லு, எனக்கு சொல்லி தாங்க, இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, இது கரெக்டாக தப்பான்னு ஆண்டவர்கிட்டயே கேட்டு அதற்கான ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வெளிச்செல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அதனால் யாரோ அவங்க உபதேசத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கலாம் வேண்டாம். நீங்கள் தேவனோடு உறவாடுங்க, கேளுங்க. அப்படி இல்லை, சில நேரங்களில் ஆன்சர் நல்ல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தேவ மனிதரிடத்தில் இருக்குது. அதுவும் எல்லாரும் இல்லை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட இருக்குது. சமீபத்தில் வாலிபர்கள் நிறைய கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுடைய கற்பனையில் ஒரு கேள்வி இருக்குது, ஆனால் அது தப்பான கேள்வி. அது அவங்களுக்கு சரின்னு நினச்சிருக்காங்க. அதனால் அது அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். உங்களுக்கும் ஏதாகிலும் பைபிளை பற்றின சந்தேகங்கள் இருக்குமானால் தாராளமாக கேளுங்க. புரிகிற அளவுக்கு என்னால் விளக்க முடியும்னு நம்புகிறேன். ஒரு நாத்திகன் மேடையில் நின்று பேசினா, நான் கடவுளை காணவில்லை, தோ மரம் இருக்கிறது பார்க்கிறேன், ஆகையால் மரம் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். தோ மைக்கை பார்க்கிறேன், மைக் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். தோ என்னுடைய தாயை பார்த்தேன், அவள் இருக்கிறாள் என்று சொல்லுகிறேன். கடவுளை நான் பார்க்கவில்லை, ஆகையால் அவர் இல்லை என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் ஒரு குருடா உட்கார்ந்திருந்தா, நானும் உன்னை பார்க்கவில்லை, ஆகையால் நீ இல்லை என்றான். உடனே உனக்கு கோவம் வந்துச்சு. சொன்னான், மடையா, உனக்கு கண்ணு தெரிலடா, நான் இருக்கிறேன்டா. மடையா, உனக்கு கண்ணு தெரிலடா, கடவுள் இருக்கிறாரா. இவன் அதனால் எதையாவது இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரி தவறு என்பதை கவனம் செலுத்த வேண்டும். ட்ரெயினில் போகும்போது ஒரு வாலிபன் இடத்துல ஆர்கியூ பண்ணான், ஐயா நீங்கள் நம்ம எல்லாருமே பிறப்பில் பாவி தான்ப்பா, ஏதோ இப்படி பேசும்போது இந்த வார்த்தை சொன்னால், அது எப்படி உங்கள் அப்பா அம்மா, நான் நல்லவன் தானே, நான் எதோ தப்பு செய்யலையே அப்படின்னா, நீ நல்லவனாக இருக்கிறியோ இல்லையோ, நீ பிறக்கும்போதே பாவியாக பிறந்த, அது எப்படி உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்தின் வழியாக தான் நீ பிறந்த, அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களோட இருக்கணும், எனக்கு எப்படி வரும்? அழகாக கேட்டேன், தம்பி, உங்கள் அப்பா அம்மா ஒரு 1 ஏக்கர் சொத்து வாங்கி வச்சுருக்காங்க, நீ சம்பாதிக்கலை, அவங்களுக்கு அப்புறம் யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். அது எப்படி வரும்? அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்க காலத்துக்கு அப்புறம் எங்கேயா போக வேண்டி தானே, உனக்கு மட்டும் எப்படி வரும்? சொத்து மட்டும் வரும் இல்லை தம்பி, அவங்க செஞ்ச பாவத்தின் தீவினையும் உனக்கும் வரும் சேர்ந்து. இதுதான் ரூல்ஸ். அதனால் நம்ம கற்பனைக்கு நினச்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. தேவனுடைய ஞானத்தில் உட்காந்து கவனிக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பரிசுத்த ஆவியை பெற்ற எலியா. ஏன் இந்த முன்னுரை கொடுத்தேன்னா, இன்றைக்கி வேதத்தை பலர் பலவிதமாக
கற்பனை பண்ணி வாழ்கிறாங்க. இல்லை, வேதத்தை வேதத்தின்படி படிங்க, வேதத்தின்படி பாருங்கள், வேதத்தின்படி தியானிங்க. வேதத்தை புரியல யாரோ ஒன்று சொன்னாலும் ஆண்டவரே இருக்கிறார், நேரடியாக எழுதினவரே இருக்கிறார், ரூல்ஸ் போட்டவரே இருக்கிறார், செத்து போகலை. அவர் ஜீவனற்ற தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர்கிட்ட போய் உட்காந்து எவ்வளோ யாருக்கிட்டேயோ கண்ட குப்பையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, முன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமே, அவர்கிட்ட உட்காந்து ஐயா சாமி சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லி கொடுப்பார். நான் 2 அதிகாரத்தை மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1 ராஜாக்கள் 17-18. ஆனால் சில ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வெளியிலேருந்து நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். இதை தாண்டி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை எடுத்துக்கொண்டு போவார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இதுதான் அந்த ஆவியை பெற்ற எலியாவுக்கான கீவேர்டு. அபிஷேகிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர்களின் 7 காரியத்தை இன்றைக்கி உங்களோடு பேச போகிறேன். 1ஆம் வசனம் 17:1 அவன் சொல்கிறான், கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. திஸ்பியன் அப்படின்னு சொன்னால் திஸ்பி என்கிற ஒரு ஊருடைய, ஆனால் ஒரு பெரிய அளவில் அது இருக்குதான்னு இப்போது வரலாற்றில் நிரூபிக்க முடியல. ஒரு 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 சுத்த பட்டிக்காட்டு, ஒரு சுத்த குக்கிராமம், மதிப்பு கொடுக்க முடியாத ஒரு ஊர், கேவலமாக நினைக்கப்படுகிற ஒரு கிராமம். இந்த ஊரா, அந்த பகுதியா, அந்த ஜனங்களா, ஒரு இடத்துக்கு மக்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா, அவமரியாதை. சென்னையில் கூட ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிந்தாரிப்பேட்டைக்கு ஆட்டோ போகணும், நைட்டு 9 மணிக்குன்னா வரமாட்டான் எவனும். ராயப்பேட்டைக்கு போகணுன்னா, ராயபுரத்துக்கு போகணுன்னா வரமாட்டான். சில ஊர்களுக்கு வரவே மாட்டாங்க. ஐயோ அந்த பக்கமா, ஐயோ நாங்களாம் வரமாட்டோம்ப்பா அப்படிம்பாங்க. அப்படி சில பகுதிகள் கெட்ட பேர் வாங்கின ஊர், அல்லது தரக்குறைவாக நினச்ச ஊர். அப்படிப்பட்ட ஒரு தரக்குறைவான ஒரு ஊராக இந்த திஸ்பி என்கிற கிராமம் இருந்திருக்கலாம். எல்லாரும் அந்த ஊரா அப்படின்னு கேவலமாக பேசியிருக்கலாம். அந்த ஊரில் இருந்து தான் நான் வர்றேன்டா அப்படிங்கிறதுக்காகவே எலியா அவ்வளோ கேவலமான ஒரு ஊரில் ஒரு நன்மையும் உண்டாகாது, ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகாது என்று எழுதப்பட்டதாக கருதப்பட்டதான அந்த ஊரில் இருந்து தான் இஸ்ரவேல் தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றப் போகிற நான் வருகிறேன் என்று அந்த ஊரை தான் பேரோட மென்ஷன் பண்ணி சொல்கிறார் அப்படின்றாங்க குறிப்பில். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த இனத்தில் பிறந்தீங்க, எந்த நிலைமையில் பிறந்தீங்க, எந்த ஏழ்மையில் பிறந்தீங்க, எப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கப்படத்தக்க அற்பமான நிலைமையில் எண்ணப்பட்டு நீங்கள் பிறந்தீங்கிறது முக்கியம் இல்லை. உங்களை ஆவியானவர் நிரப்புனாருன்னா உங்கள் தலையெழுத்து தலைகீழாய் மாறும். நீங்கள் மட்டும் இல்லை, அந்த தேசத்தையே மாற்றிய எலியாவை போல நீங்களும் பெரிய விஷயங்களை செய்கிற ஒரு நபராக கர்த்தரால் மாற்றப்படுவீங்க. ஐயா நான் சாதாரண படிப்பு படித்தவையா, நான் ஒன்றுத்துக்கும் ஒரு பெரிய டிகிரி அது இதெல்லாம் முடித்தவங்க கிடையாது, ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, பெரிய அறிவு படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது, டீசெண்டான ஃபேமிலி கிடையாது, அதெல்லாம் எனக்கு வராது. நான் ஒரு மாதிரி பரிதபிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன். எங்கள் ஊரை கேட்டாலே 4 பேர் கேவலமாக பேசுவான், எங்களுடைய ஜாதியை கேட்டாலே கேவலமாக 4 பேர் பேசுவான். என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், கர்த்தர் உன்னை தன்னுடைய கிருபையின் ஆவியால் நிரப்புவாரானால் நீ சாதாரண ஆள் இல்லை. இந்த உலகத்தை அசைக்கிற மீன் பிடிக்கிறவனாக இருந்தாலும் கல்லாதவனாக இருந்தாலும் ஆவியானவர் இறங்கின பின்னாடி உலகத்தை கலக்கிறவனாக மாறினாங்களே, அந்த மாதிரி கர்த்தர் நம்மையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முற்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை பார்த்து நம்ம இப்படித்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் குறைவுகளை நிறைவுகளாய் மாற்றுகிறவர் கர்த்தர். உங்களுடைய எல்லா மைனஸையும் பாசிட்டிவாய் மாற்றுகிற கர்த்தர் போதும். அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதாங்க.
அல்லேலூயா. தேவன் இந்த திஸ்பியன் அவன் மென்ஷன் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர்களாலும் பெருசாக பாராட்டப்படாத இந்த பரிதபிக்கப்பட இடத்துல இருந்து தேவன் தேசத்துக்கான நன்மையை எழும்ப பண்ணினார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு அவர் சொன்னார். இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? என் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி, என்னுடைய தகுதியை பார்த்தா ஒன்றுமே கிடையாது, ஆனால் அல்லேலூயா என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரியவர். கையில் எடுத்தார்னா அவரு கையில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்க பண்ணிடுவார். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பரிதாபமான விஷயங்கள்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியா சொன்னார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஒரு 10 கிலோ மூட்டையை மட்டும் என்னால் தூக்க முடியும். அப்படியா சொன்னார்? எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கையை வைத்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவ்வளோதான். அடிக்கடி சொல்லுங்களேன். வீக்காகிற நேரம் எல்லாம், ஒரு மாதிரி போகிற நேரம் எல்லாம் முடியாது போல இருக்க நம்மளால் அப்படின்னு சொல்கிற நேரம்லாம் சொல்லுங்கள், நான் சாதாரண ஆள், ஆனால் என்னை தூக்கி கையில் வச்சிருக்காரு அவர் சாதாரணமானவர் அல்ல. நான் ஒன்றுத்துக்கு உதவாத பலவீன, ஆனால் என்னை தன் கரத்தில் ஏந்தி வச்சிருக்காரு அவர் மகா பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனிதன். 2ஆம் வசனம் நீங்கள் நோட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட எலியா தேவனுடைய வார்த்தையை பெற்ற வசனங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 15 வசனம் இன்னும் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டைரெக்டாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பெற்ற மனுஷன். எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பர்சனலாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெற்று எடுக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கிடைக்குது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்குது? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது அதில் முழு பிரசங்கமும் எல்லாருக்கும் இருக்காது. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குன்னு பேசுவார். ஆமென். ஒரு அண்டா பிரியாணி எடுத்துன்னு போய் உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்க? மொத்த அண்டா பிரியாணியில் எவ்வளோ தான் உங்களுக்கு வேணும்? உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வேணும். அதே போல் தான் முழு பிரசங்கத்தில் உங்களுக்கு தேவையான வார்த்தை மட்டும் உங்களுக்கு வரும். கவனமாக இருக்கணும். 7 தலைப்பு கொடுத்துருக்குறேன்னா அதில் ஒரு தலைப்பில், கிளை தலைப்பில் உங்களோட ஆண்டவர் பேசுவார். இது மாத்திரம் ஆண்டவர் பேசுறதில்லை, பல விதங்களில் தேவன் நம்மோடு அவருடைய வார்த்தையை சொல்கிறாரா, கேட்குறோமா, வார்த்தை வருதா, வார்த்தையை பெறுறீங்களா? இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது இது வரைக்கும் சொல்கிறேன், கிருபையாக சொல்கிறேன், 18 ஆண்டுகளில் ஒரு 18 பிரசங்கியாரை நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுருப்பேனான்னு எனக்கு தெரியல. எல்லா பிரசங்கமும் ஒரு முறையும் ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தை இன்னொரு முறை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு புதுசு புதுசாக 18 வருஷம் இன்ட்டு 52 வாரம் ப்ளஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஈவினிங் சர்வீஸ், எல்லா செய்தியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தேவன் எனக்கு இந்த ஊழியத்துக்கு வரும்போது கொடுத்து அனுப்பினார். பர்டிகுலராக சொன்னார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், வேறு யாரும் வேணாண்டா, நீயே அந்த மக்களுக்கு கொடு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை 18 வருஷமாக புதுசாக பிரசங்கம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். சிலர்லாம் கேட்பாங்க, எங்கேருந்தியா இந்த மாதிரிலாம் வசனம் எடுக்கிறேன்? இப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்டிகுலராக பர்சனலாக வரணும், தனிப்பட்ட முறையில் வரணும். அந்த ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்னு. அந்த வசனத்தை வாசிக்கும்போது
இதுதான் நீ அங்கே செய்ய போகிற ஊழியத்துக்கான கீவேர்டு, எடுத்துகிட்டு போ. இத்தனை வருஷம் 18 வருஷம் பாஸ்டர்ஸ் மத்தியிலையும் உங்கள்கிட்ட பேன்ற அதே பிரசங்கத்தை தான் அங்கே போய் பண்ணுவேன். ஒவ்வொரு பாஸ்டர் வந்து கை கொடுப்பாங்க, எங்கேருந்தியா இந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுக்கிறீங்க, எப்படியா இந்த மாதிரி நுணுக்கமாக எடுக்கிறீங்க. இப்போ கூட ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தின ஜபம் நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார். போனால் சொன்னேன், பேதுரு திரள் கூட்டமாக ராத்திரி கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு. வந்தவன் எல்லாம் போர் சேவகர்கள் திரள் கூட்டமாக வந்தாங்க, ஈட்டியும் தடியும் ஆயுதத்தோடு வந்திருக்காங்க. ஆனால் பேதுரு எதையும் பார்க்கல, சறுக்குன்னு சீவிட்டான். பார்த்தா யாரையாவது? அவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க, துவைச்சி எடுத்துருவாங்க இவனை. ஒவ்வொருத்தனும் ஈட்டி வச்சுருக்கான், தடியும் அதுவும் இதுவும் வச்சுக்கிட்டு நிற்கிறான். 1-2 பேர் வரல, வந்தவங்களாம் போர் சேவர்கள். எவன் வந்தா எனக்கு என்னடா, ஏசுநாதர் பக்கத்தில் நிற்கிறாருன்னு சீவிட்டானா காதை. சீவி அவரு காதை ஒட்ட வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் விட்டு ஓடி போயிட்டானுங்க. அப்புறம் திரும்ப வந்து ஏசுநாதர் அங்கே இருக்கார், இவன் இங்கே இருக்கான். கேப் வந்துச்சு. இப்போ ஒரு வேலைக்காரி வந்து, ஏண்டா நீ அவன் கூட தானே இருந்த? ஐயோ நானா? ஐயோ டேய், அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படாத நீ, இப்போ ஒரு வேலைக்காரியை பார்த்து பயந்தியாடா நீ. இங்கே பண்ண பிரசங்கம் தான் அது. பிரைஸ் தி லார்ட். அது எப்போ பண்ணது? ஈவினிங் சர்வீஸில் பைபிள் ஸ்டடியில் பண்ணது. அது ஞாபகம் இருக்கா? இருக்காது. இருந்திருந்தால் நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்களே. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இருக்கிற மொத்த பேரும் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு வேலைக்காரி நாக் அவுட் பண்ணிருச்சா? மைக் டைசனே ஜெயித்தவன் சாதாரண ஒரு லேடி வந்து இப்படின்னு உடனே நாக் அவுட்டு. பக்தி போச்சு, வாயில் தவறான வார்த்தை வருது. ஒரு பாஸ்டர் கீழே இறங்கினோடனே கை கொடுத்தாரு. செம்மையாக இருந்ததுங்க நீங்கள் கொடுத்த தாட்டு. இயேசுவை கொஞ்சம் விட்டு தூரம் போனான்னா உன் கதையை முடிஞ்சுது. எவ்வளோ பெரிய போர்ச்சவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் கவலை இல்லடான்னு இயேசு பக்கத்தில் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு தைரியம் இருக்கும். இயேசு கொஞ்சம் தூரம் போனார், நீ அவரை விட்டு கொஞ்சம் ஓடி போனால் முடிஞ்சுது உன் கதை. வேலைக்காரி நாக் அவுட் பண்ணிடுவா. ஹலோ, என்ன சைலண்டான மாதிரி தெரியுது? ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் வரணும் உங்களுக்கு. சொல்லுங்கள், கர்த்தாவே என்னோடு பேசும், உங்கள் வார்த்தை எனக்கு அனுப்பும். 8000 வாக்குத்தத்தம், 27,000 வாக்குத்தத்தம், ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க. அதில் ஒரு வாக்குத்தத்தம் போதியா உன் வாழ்நாளில் நீ பெரிய ஆளாக வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம், சாதிச்சுட்டு ஒரு பயலும் ஒன்று அழிக்க முடியாது. யோசுவா கிட்ட சொன்னார், உன் கூட நான் இருப்பேன்டா மோசையோடு இருந்தது போல். என்ன மோசை பெரிய பிரில்லியன்ட் மேன், இவர் ஒன்றுமே கிடையாது, அடிமை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பிள்ளை எங்கே வந்து நின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சான். என்ன காரணம்? அந்த ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன் நீ போ. அந்த ஒரு வார்த்தை. எத்தனை முறை நம்ம ரொம்ப கலங்கி போயிட்டுருக்கோம், நமக்கு முன்னாடி போகிற வண்டியில் நான் உன்னோடு இருப்பேன், நீ திகையாதே கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்கிறாரா? நம்ம பைபிள் படிக்கிற நேரமாக அது வண்டியில் ஆண்டு பறந்துக்கிட்டு இருப்போம். ஒரு வண்டி அப்படி கிராஸாக போகும்போது பார்த்தா, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், உண்மையிலேயே நடுங்கிக்கிட்டே போவோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை வேணும், நம்முடைய குடும்பத்துக்கு தேவனுடைய வார்த்தை வேணும், நம்முடைய தொழிலுக்கு தேவனுடைய வார்த்தை வேணும், நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவனுடைய வார்த்தை வேணும், நம்முடைய ஊழியத்திற்கு தேவனுடைய வார்த்தை வேணும். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் பெற்றால் அதை விட வேறு பெருசாக ஒன்றுமே வேணாம். அது போதும். உன்னை தாங்கும், உன்னை சுமக்கும், உன்னை ஏந்தும், உன்னை தப்பு வைக்கும், உனக்கானது எல்லாத்தையும் இழுத்து கொடுக்கும். உன்கிட்டேருந்து எவனாவது இழுக்க வந்தால் அவனை இழுத்து தள்ளும். எவனாலையும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மேலே நிற்குமானால் சாத்தானும் நடுங்கும், பரலோகம் சந்தோஷப்படும், நரகம் அலரும். அல்லேலூயா. 3வது 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்திரு.
இவன் என்ன சொன்னான்னா, ராஜா கிட்ட போய் சொன்னா, டேய் ராஜா, நான் சொல்கிறேன்டா, நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ தாண்டா இந்த நாட்டில் மழை பெய்யும், அதுக்கு நடுவில் மழையே பெய்யாதுறான்ட்டு எஸ்கேப் ஆண்டவர் போய் ஒழிஞ்சிடுன்னு சொல்லிட்டார். இப்போ இதே மாதிரி நான் போய் பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், 3 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் நான் சொன்னால் தான் மழை பெய்யும், மழை பெய்யாதுன்றேன். இப்போ அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவர் கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பார்ல, நான் அப்போயே பிடிச்சிட்ருப்பார் என்ன இல்லையா? எலியா சொன்ன வார்த்தை உண்மையாக நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா ஆகாப் என்ன பண்ணியிருப்பான்? எலியா பிடிச்சி உள்ள ஜெயிலில் போட்டிருப்பான். நீ இங்கே இரு, நான் சொல்லும்போது நீ சொல்லு மழைகளை பெய்யாமல். நீ இவர் சொல்லிட்டாருன்னா நடந்துடும் பாடா. இப்படி தான் நிறைய நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் கூப்பிட்டுட்டே இப்படி செய்யாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னா, இவர் சொல்லிட்டாரு அப்படியே நடந்துடும் வாவியா அப்படின்ட்டு போகிறதுனால தான் மாட்டிக்கிறது. ஆகாபு வாட நீ என்ன சொல்லிட்டா நடந்துருமா அப்படின்னா விட்டுட்டான். இப்போ பார்த்தா மழை பெய்யல, சீசன் டைமில் ஒரு சொட்டு மழை பெய்யல. இப்போ ஆகாபுக்கு பயம் வந்துருச்சு, விட்றா அவனை எலியாவை, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்கடா, எங்கே இருந்தாலும் அவனை விடக்கூடாது. அவன் எப்படிடா அப்படி சொல்லலாம்? அவன் கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனாச்சே, புடி அவனை. ஆண்டவர் சொன்னார், கேரி தாற்றண்டை போய் ஒழித்துக்கோ. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அங்கே இருந்திருக்கான்னு ஒரு குறிப்பு சொல்லுது. 1 வருஷம் ஆற்று ஓரத்தில் பெட்ஷீட் கிடையாது, கூடாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்க முடியுமா? படுத்து தூங்க முடியுமா ஆற்றுல? ஆற்று ஓரத்தில் எங்கேயாவது ஆற்று ஓரத்தில் இருந்திருக்கீங்களா? எல்லாம் ஆறுனா என்னென்னே தெரியாமல் இருக்குது. கூவாறு தெரியுமா? கூவாறு உங்களுக்கு அதான் தெரியும். ஆறு பக்கத்தில் போய் ஒழிச்சிக்கோ. பாறை மண் இதில் தான் இருக்கணும். கேரி தாட்டண்டையில் காகம் எத்தனை வந்தது? ஒரு 10 காகம் சேர்ந்து ஒரு பாயை தூக்கிட்டு வந்து இருந்தாயா குடியா புடியா அப்படின்னு சொல்லி போட்டு போச்சேன். சாப்பாடு கிடைக்கும், ஆற்றுல இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கோ. காகா கவிக்கிட்டு வரும்போது 65 நல்லா இருக்குல்ல அப்படின்னு நக்கியிருந்தாலும் அதைத்தான் இவன் சாப்பிட்ருக்கணும். நாக்குப்படாமல் பிடிச்சிட்டு வர முடியும்? இன்றைக்கி வீட்டுக்கு நீங்கள் போய் ஒரு பெரிய 65 எடுத்து வாயில் வச்சிங்க, உங்கள் நாக்குப்படாமலே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கழித்து வெளியில் எடுங்க பார்ப்போம். நாக்குப்பட்ட காக்காவுடைய நாக்குப்பட்டது தான் தின்னணும். நீ காக்கா எதெல்லாம் ஏற்கனவே கொத்துச்சோ எலியை கொத்திட்டு 65 தூக்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிட்டு தான் ஆகணும் நீ. ஹலோ, நம்ம பயலுக காலையில் வைத்த சாம்பார் வேண்டாம், ராத்திரி ப்ரெஸ்ஸாக வேணும். நீ உன்னை கேரி தாட்டண்டையில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அது எலியை நக்கிட்டு தின்னுட்டு அந்த நாக்கோட 65 ஒரு டேஸ்ட்டும் பார்த்துருக்கோம். புரியுதா? ஆமாம். அப்பத்தை எங்கே கொண்டு வந்திருக்கோம்? காலில் தான் பிடிச்சிருக்கோம். இந்த காலில் ஏற்கனவே எதை பிடிச்சிருக்கோம்? ஓனான், செத்து போன ஓனானை தூக்கியிருக்கோம், செத்து போன எலியை தூக்கியிருக்கோம். அப்புறம் குப்பையில் போய் உட்காந்து அது என்ன எதெல்லாம் தின்னு இருக்குமோ தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிடு. எல்லாத்தையும்னா அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எடுத்துன்னு வரதை சாப்பிடு. காக்கானை குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்லா கை காலெலாம் சோப் போட்டு கழுவிட்டு வரும். அவருக்கு எலியாவுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. புரியுதா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நின்று முடியும். என்னாலையும் கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என்னால் முடியும், என்னால் இந்த சூழ்நிலையை தாண்டி போக முடியும். இந்த ஸ்ட்ரகிள்ஸை, இந்த போராட்ட காலத்தை, இந்த துக்கமான சூழ்நிலைகளை, இப்படி எனக்கு பிடிக்காத காரியங்களை நான் தாண்டி போவேன். அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஈஸியாக கடந்து போவேன். கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை வைக்கிற எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலைக்கும் நம்ம அடாப்ட் ஆகிடணும். எனக்கு இப்போ சமீப காலமாக முடியல.
ஒரு முறை ஊட்டிக்கு போகிறோம், ஒரே ஒரு வேன் வருது, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 பேர் போகிறோம். ஒரு பெரிய பொலீரோ மேட்டுப்பாளையத்துலேருந்து எங்களை பிக்கப் பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. பார்சல் எல்லாம் தூக்கி உள்ளே ஏற்றி உக்காந்துருக்கேன். இங்கே மடியில் ஒன்று, மடியில் ஒன்று, இந்த கண்ணு மட்டும் தெரியுது, எதிர்த்தாப்பில் இருக்கிறோம் கண்ணு, அவ்வளோ பார்சல். பின்னாடி டிக்கியில் மீதியெல்லாம் பெரிய தலைவர்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்க, டிரைவர். நான் மூச்சு விட முடியல. உடனே சொன்னேன், எப்போ வண்டியை நிறுத்தியா? நாங்கள் பஸ்ஸில் வந்துடுறோம். ஆமாம், பஸ்ஸில் வந்துடுறோம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. பாஸ்ட் பையனும் இருந்தான், பெனியல். அவன் அந்த பக்கம், அவன் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அவ்வளோ பார்சலை தூக்கி அடிக்கிட்டாங்க. நம்ம போயிடலாமா பஸ்ஸில்ன்னு கேட்டேன். போயிடலாம். தூக்கி எல்லா பேக்கையும் உள்ளே தூக்கி வச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் இப்போ அப்படி முடியல, பழகிட்டோம். காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பைக்கில் போகிறோம். இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் ஜப்பானில் இருக்கிறவங்கள பாருங்களேன், ஜஸ்ட்டு எல்லா ஜப்பான்காரனையும் எடுத்து பாருங்களேன், எவனுமே குண்டாக இருக்க மாட்டான் பெரும்பாலும். அந்த மொத்த நாடுமே உலகத்திலே அதிக ஆயுசு காலம் வாழ்கிறவங்க ஜப்பானீஸ் தான். அங்கே யாரும் குண்டாலாம் இருக்க மாட்டான், இப்படிலாம் நடக்கலாம் மாட்டான். நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஸ்லிம்மாக இருப்பாங்க, அழகாக. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளில் தான் போவான், நடந்து தான் போவான், பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துவான். பெரும்பாலும் பெரும்பாலும் சைக்கிள். வயிற்றில் 100% சாப்பிட மாட்டான். நல்லா சாப்பிடுங்க. அதே சமயம் அந்த லிமிட்டேஷன், அதாவது எலியாவுக்கு சாப்பாட்டில் கட்டுப்பாடுங்க. எத்தனை வேளை சாப்பாடுங்க அவனுக்கு கிடச்சிது? ஆனால் எலியாவுக்கு எப்போ சாப்பாடு? விடியற் காலையில் காக்கா வரும். அது எங்கேருந்து அந்த இறைச்சியை தூக்கின்னு வருதுன்னு தெரில. அந்த ஊரில் அந்த காலங்கத்தாலேயே எவனோ சாப்பிட்ருக்கான், படுபாய் பயலுக. விடிய காலையிலேயே நான்வெஜ்ஜை சாப்பிட்ருக்கான் அவன், அதை தூக்கிட்டு வந்திருக்கு. அப்புறம் சாயங்காலம்தான் 2 வேளை சாப்பாடு தான். இந்த கட்டுப்பாடு எலியாவுக்கு ஆண்டவர் வச்சார் பாருங்க. அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் வரும் கட்டுப்பாடு. பிள்ளை நல்லா சாப்பிடட்டும், அளவு தான், 80% தான் சாப்பிட்ணும். ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுது, சாப்பாடு இப்போ நம்ம குடல் 1 ஜான்னா அதில் 80% எவ்வளவு? 8 இன்ச்சு தான் சைஸ் நம்ம குடல். அப்போ அதில் 20% எவ்வளோ போகுது? 2 இன்ச்சுக்கு விட்டுறணும், 6 இன்ச்சுக்கு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கு. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி சொல்லிட்டா, ஒரு டாக்டர் சொன்னார், உன் உடம்பு நல்லா தேரணுன்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை மட்டும் பண்ணு, அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். சரிங்க டாக்டர். தலையை இப்படி 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 இப்படி, அவ்வளோதான். 3 வேளை பண்ணணும், இப்படி 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 இப்படி. ஆனால் எப்போ பண்ணணும்னா, சோறு உனக்கு முன்னாடி வைக்கும்போது, நிறைய இட்லி வைக்கும்போது இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, நீ சரியாயிடும் உடம்புன்னார். உனக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கும்போது என்ன சொல்லணும்? இப்படி மட்டும் தலையாட்டு, நீ நல்லா ஆகிடும் உடம்புன்னார். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான நல்ல சப்ஜெக்ட். இன்றைக்கி பெரும்பாலான ஆட்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு, காசு கொடுத்து டாக்டர்கிட்ட அதுக்கு வியாதிக்கு மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுங்க. பர்கர் வந்துதா, பிஸா வந்துதா, எலியா உடனே இப்போ இருக்கிற எலியா, நவீன எலியா வந்தால் வாட்ஸ்அப் எடுப்பார், உடனே இதுக்கு ஸ்விக்கிக்கா போடுவார், அது பண்ணு இது பண்ணு இது ஒன்று எல்லாம் வந்துடும். காசு இல்லையே. ஆற்று ஓரத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் கிடையாது, வாழ முடியாது, சாதாரணமாக வாழ முடியாது, சுகமாக வாழ முடியாது. இன்றைக்கி மெத்த, ஏசி, காரு, பைக்கு வசதியாக வாழ வச்சுருக்கார் ஆண்டவர். அடாப்ட் ஆன ஒரு மனுஷன். 4வது, சாரிபாத்துக்கு போப்பா. 8ஆம் அதிகாரத்துலேருந்து 28ஆம் வசனத்துலேருந்து 24ஆம் வசனம், 17 அதிகாரம். சீதோனுக்கு அடுத்து சாரிபாத். கேரி தாத்தில் இருந்து சாரிபாத்துக்கு போகணுன்னா 150 கிலோமீட்டர் நடக்கணும். எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து விழுப்புரத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் ஆவடியில் இருந்து எங்கள் வீடு பாலவேடில் இடம் வாங்கி புதுசாக கட்டியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வர்றேன். 9 மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. என் தம்பி சொன்னால் ட்ரெயினில் போயிடலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன்.
ட்ரெயின் போயிடுச்சு, 9 தாண்டிடுச்சு. சரி குடுகுடுன்னு ஓடியாந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ்ஸும் போயிடுச்சு. என்ன பண்ண, அதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. 9 மணிக்கு இந்து காலேஜ் ஆண்ட ஒரு பஸ்ஸில் 9:05 அப்படி போய் இந்து காலேஜ்லேருந்து ஒரு ரூட் அப்படியே போவோம், மிட்னமல்லி பாலவேடு போவோம். கிட்டத்தட்ட நடக்கிறோம் 12:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தோங்க. இங்கே இருக்கிற இந்த இந்து காலேஜ்லேருந்து மிட்னமல்லி பாலவேடு போகிறதுக்கு 150 கிலோமீட்டர் நடக்கணும். எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங் பாருங்கள். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இது போல சில நெருக்கடியான காலங்களை நீ கடந்து வருவ. சில போராட்ட காலங்கள் உனக்கு இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போகும் வாய்ப்பே கிடையாது. இயேசு சொன்னார், என் வார்த்தையை கேட்காதவனுக்கு வர்ற அதே பிரச்சனை தான் என் வார்த்தையை கேட்குறவனுக்கும் வருனார். இதில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, என் வார்த்தையை கேட்டு அதின்படி நடக்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்ததில் சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி கேட்டு நடக்காதவனை தன் வீட்டை மணல் மேல் கட்டினவனு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டார்ல. இந்த 2 பேருக்குமே தேவனுடைய வார்த்தையை மதிக்காதவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தவனுக்கும் ஒரே பிரச்சனை தான் வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் 2 பேருக்குமே வந்தது. ஏயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் நான். தேவன் எனக்கு சொன்னார், அப்படித்தான் என் வாழ்க்கையை குடும்பத்தை கட்டியிருக்கேன், வீட்டை அப்படி தான் கட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் பெருமழை, எனக்கு ஏன் பெருவெள்ளம், எனக்கு ஏன் பெரிய அந்த புயல் காற்று எதுக்கு எனக்கு வருது? நான் தான் தேவன் சொன்னபடி வாழ்கிறேனே. வருமப்பா, இயேசு சொல்லிட்டு தான் போனார், அவனுக்கு வர்ற மாதிரியே உனக்கும் வரும். ஆனால் அவன் வீடு விழும், உன் வீடு நிற்கும். வராதுன்னு சொல்லவே இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி போராட்டம் நீ கேட்காத. ஒன்றே ஒன்று சொல்லு, எவ்வளோ வேணால் வரட்டும், நின்று காட்டுறான் ஆண்டவர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர், நின்று காட்டுறேன். மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி ஐ டோன்ட் கேர். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி கேட்குது. ஐ டோன்ட் கேர் சொல்லுங்கள். ஆமாம், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. அவன் எப்படி போனான் தெரியுமா? அதான் அங்கே பிரச்சனையே. இந்த கேரித்தாற்றண்டையில் இருந்து சாரிபாத்துக்கு போகணும். சீதோனுக்கு அடுத்த சீதோன் ஊருக்கும் பக்கத்தில் இருக்காது, அந்நிய தேசத்தினுடைய பட்டணம் அது. அந்த சீதோன் யார் தெரியுமா? இவன் தலையை வெட்டு வாங்காமல் விட மாட்டான். இவன் தலையை சீவுவேன்னு சொன்னாலே எசபேல், அவங்க அப்பா ஆட்சி பண்ணுற ஊர் அது. அவங்க அப்பா தான் அந்த நாட்டுக்கு ராஜா. சீதோனியரின் ராஜா யார்? ஏத்து பாகாலுடைய குமாரத்தை தான் எசபேல். இந்த எசபேல் யாரை கொல்லு வேண்டாம், இந்த எலியாவை தான் தலையை சீவண்டா அப்படின்றா. அந்த சீவு வேணும் சொன்ன ஊருக்கு தான் யார் போறா? நீ போடான்றார் ஆண்டவர். ஆடுகளை எதற்குள்ள அனுப்புறேன்னார் ஆண்டவர்? ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். எங்கே எந்த ஆடு ஓநாயை எதிர்த்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. போராட்ட களத்திற்குள் தான் உன்னை நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, சமாதானமான இடத்துக்குள்ளே நான் அனுப்பலாம்ல? இல்லைடா ராஜா, நீ இது வழியாக போய் ஜெயிக்கணும். நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயிக்க முடியும். நீ ஜெயிச்சாதான்டா அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். ஆண்டவர் தம் பிள்ளைகள் அப்படியே சுகமாக சொகுசாக நடத்துகிற தேவன் அல்ல. சில நேரங்களில் ஸ்மூத்தாக போகும், சில நேரங்களில் அடி புரட்டி எடுக்கும். ஆண்டவரே, ஒன்றும் பண்ண முடியலையா ஆண்டவரே? நில்றா, நான் வந்தேன்டா, நான் இருக்கிறேன்டா கூட, கவலைப்படாத, என் வார்த்தை உன் மேலே இருக்கு. ஒருத்தனாலும் உன் மேலே கையை போட முடியாது. பவுல், செத்து போயிடுவேன் பயப்படுறியா? நீ சாக மாட்டடா. ஒருத்தனும் உன் மேலே கையை போட முடியாது. நான் சொன்னது போல நீ நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிற வரைக்கும்
சூறாவளி காற்றும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, கடலும் ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையும் உன்னை அழிக்க முடியாது, எதுவும் ஒன்று அசைக்க முடியாது. உலகத்தில் சொல்ல என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாதுன்னு சொல்லுவான். அது சொல்ல வேண்டிய ஆள் நம்ம தான். எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் அசைய மாட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்கள், அசைக்கப்படுவதில்லை. 2 கைது சொல்லுங்கள். எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் வார்த்தை என் மேலே இருக்குது, அவர் வார்த்தை என் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே தான் போனோம், அந்த இடத்துக்கு தான் போனோம். அவன் எந்த ஆபத்தான இடம் இருக்கோ அந்த ஆபத்தான இடத்துக்கு தேவன் நடத்துகிறார். தலையை வெட்டுவான், அந்த இடத்துக்கு தான் போனோம். போராண்டவரே, நீங்களும் நானும் எளியாவின் ஆவியை உடையவர்களாக இருக்கணும். பயந்து நடுங்கிறவன் கிடையாது நான். சொல்லுங்கள், பயந்தாங்கொழி கிடையாது. தலையே வெட்டினாலும் போய் அங்கே நிற்பேன், எவனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சிங்க கெபிக்கும் தப்பு வைப்பார், தீ சூளையிலிருந்தும் என்னை காப்பாற்றி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் வேட்டையாடலாம், என்கிட்ட நிற்க முடியாது. கோலியாத்தார்னா கூட எனக்கு தூசி தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். கோலியாத்தே எனக்கு தூசி தான்டா. அவனை சும்மா அப்படி அசால்ட்டாக வீழ்த்திட்டு போயிடுவேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ளே பலமுள்ளவராயிருக்கிறார். நான் பலவீனன், ஆனால் என் தேவன் பலவீனன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீதோனில் தான் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. சீதோன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோசுவா 19:28 யோசுவா ஆசேருக்கு அந்த பகுதியை கொடுக்குறார். நீ இந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ளுப்பான்னு. ஆசேருடைய ஆசீர்வாதம் என்ன? உபாகமம் 33:24 ஆசேருடைய ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம்? அவன் தன் காலை, நம்மெல்லாம் தண்ணியில் கழுவோம், அவன் எண்ணெயில் கழுவுவான். எதில் கழுவான்? ஆசேருடைய ஆசீர்வாதம் என்ன? எண்ணெயில் கழுவுவான். அந்த இடம் என்ன நிரம்பின இடம். அதான் ஆசேருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எண்ணெய் நிரம்பி வழிகிற இடம். ஆனால் அந்த எண்ணெய் நிரம்பி வழிகிற இடத்துல தான் ஒரு அம்மா கொஞ்சம் எண்ணெயை தான் வச்சுக்கிட்டு வாழுது. கவனிச்சிக்கோ, கர்த்தர் உன்னை ரொம்ப ஆசீர்வதித்து உன் காலையை நீ எண்ணெயில் தோய்க்கணும், கழுவணும். எண்ணெயில் கழுவுற அளவிற்கு உன்னை ஆசீர்வதித்த தேவன். ஆனால் நீ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு காலசம் ஒரு கிண்ணத்தில் உனக்கு எண்ணெயை வச்சுக்கிட்டு நீ வாழ்கிற நிலைமையில தான் நீ வாழ்ந்துட்டுருக்க. கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிச்சது அந்த எண்ணெயில் காலையே கழுவுற அளவுக்கு உனக்கு எண்ணெய் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு ஒரு கிண்ணம் எண்ணெயை வச்சுக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு தான் நீ விசுவாசத்தில் இருக்கிற. உன் விசுவாசத்தின் பார்வை பெருசாகட்டும். நான் கொடுத்த ஆசீர்வாதம் எண்ணெய் வளமிக்க ஒரு நாடாக உனக்கு அதை கொடுத்துருக்குற. கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டு வாழாத நீ. இதே புஸ்தகத்தில் தான் ஒரு 2வது ராஜாக்கள் புஸ்தகத்தில் தான் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி கடன் வாங்கிடுவான், அவன் செத்து போயிடுவான். இந்த அம்மா கடன்காரெல்லாம் என்ன நெருக்கிறாயா, ஊழியக்காரங்கிட்ட ஓடி வருவா. என் புருஷன் ஆண்டவருக்கு பயந்தவன் தான், ஆண்டவருக்கு பயந்தவன் தானே, அப்புறம் ஏன் கடன் வாங்கினா? கடன் வாங்கிட்டான், செத்தும் போயிட்டான். கடன் பிரச்சனை மனசளவில், ஐயோ கடன் 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 செத்து போயிட்டான். எலிசா கேட்டார், இவங்கிட்ட என்ன இருக்குது? அப்படியா, எல்லா சபையில் இருக்கிற மக்களே வாருங்கள், ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுப்போம், இந்த பாஸ்டருடைய மனைவிக்கு கொடுப்போன்னு சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு எதுவும் இல்லை, அது போதும். வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை வச்சுட்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிற நீ. உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உனக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ உலகத்தில் போய் கையேந்திக்கிட்டு நிற்கிற நீ. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதற்கான சகல வார்த்தையும் உனக்குள்ளே எப்போவும் அனுப்பிட்டார். நீ ஏங்கிக்கிட்டு வீங்கிட்டு கிடக்கிற. வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு குடம் என்ன இருக்குது? போ, வெளியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காலி பாத்திரத்தை வாங்கு. எம்டியாக இருக்கிற பாத்திரம் எவனும் கொடுப்பான், 2 நாளில் தரேன்னு சொல்லு, வாங்கு. வாங்கி இந்த எண்ணெயை ஊற்று. வேறு எங்கேயும் போகலங்க.
அவனுக்கான ஆசீர்வாதம், அவள் பிரச்சனைக்கான தீர்வு, அவளுடைய கஷ்டம் மாறுறதுக்கான, அவள் கடன் மாறுவதற்கான, அவளுடைய நெருக்கம் மாறுவதற்கான அவ்வளோ ஆசீர்வாதமும் வீட்டுக்குள்ளே ஒரு குடத்தில் ஆண்டவர் வச்சுருந்தார். வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. சொன்னீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கார் ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கான நன்மை. உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கியா, சாவு போகிறையா, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது, சாப்பிட்டு சாவு போகிறையா? எலியா சொன்னா, இந்த பார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், பஞ்சகாலம் தீர வரைக்கும் நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் உன் வீடும் ஒரு காலமும் குறைவில்லாமல் சாப்பிடுவீங்க போ அப்படின்ட்டார். அதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கும். சொல்லுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எதுவுமே இல்லைனாலும் எல்லாத்தையும் செஞ்சிடும். ஆமென். இந்த 4 காரியங்களை நீங்கள் மறக்கக்கூடாது இந்த வாரத்தில். முதலாவது, திஸ்பியன் அற்பமாக எண்ணப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் அற்பமாக நினைக்கப்பட்ட ஒன்றைத்தான் பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தைக்கு வேல்யூ உலகத்தில் வேறு எதுக்குமே ஈக்குவல் கிடையாது, அவ்வளோ வேல்யூ ஆண்டவருடைய வார்த்தை. நம்பர் 3, எந்த சூழ்நிலையிலையும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொள். இது தான் இருக்கணும்னு வாழாத, எல்லா சூழ்நிலையும் உன்னால் அடாப்ட் ஆயிடணும், ஏற்றுக்கொள்ளணும், ரெடி ஆகிடு. 4வது, எப்பேற்பட்ட சவால்களும் போராட்டங்களும் எவ்வளோ துன்பங்களும் எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் ஒரி பண்ணாத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், எல்லாவற்றையும் உன்னால் தாண்டி போக முடியும். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள். அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் தனியால் உள்ளே நுழைஞ்சிரும் ஆண்டவரை. அவரால் தனியாக போனோன்னா சக்கையை பிழிஞ்சு தனித்தனியாக கழட்டி, கையை தனியாக, காலை தனியாக, தலையை தனியாக கழட்டி கொடுத்துருவோம். ஆனால் அவர் கூட போனேன்னா சேனையும் ஒன்றும் கிடையாது, மதிலும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. மதில்னா அந்த 5 அடி காம்பவுண்டு சுவரில்லைங்க, கோட்டை சுவர். அவ்வளோ பெரிய சுவரை தாண்டணுன்னா தேவனால் மட்டும்தான் முடியும். என்னை சுற்றி நிற்கிற எல்லாவற்றையும் அசால்ட்டாக கடந்து போக முடியுமானால் அது தேவனால் மாத்திரம்தான். நான் சொல்கிறேன், உங்களை கொல்றதுக்கு கூட ஆள் நின்னா கூட உங்களை தேவன் அங்கே போடான்னா போங்க, கொல்லணும்னு நினச்சவன் காணாமல் போவான், நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். நீ அழிஞ்சிருவேன்னு சொல்கிறவன் எல்லாம் அழிஞ்சிருப்பான், அழிக்க முடியாத ஒரு ஆளாக நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அழிவை காண ஓட்டார். சொல்லுங்கள், நான் அழிவை காண என் தேவன் விடமாட்டார். என்னை அழிக்க யாராலும் முடியாது. பக்கத்தில் பசங்க, என்னை அழிக்க யாராலையும் முடியாது. சொன்னீங்களா? அவங்க முகத்தை பார்த்து சொன்னீங்களா? ஏய், என்னை அழிக்க ஒருத்தராலும் முடியாது. நடுவில் ஒரு சில காரியம் சொன்னேன், ஆரோக்கியமாக இருங்க. ஆமாம், ஆரோக்கியமாக வாழுங்க. எல்லா சூழ்நிலையும் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஊர் உலகம் போய் தேடாதீங்க, எவர்கிட்டையும் கை நீட்டாதீங்க, யார்கிட்டையும் போய் கை ஏந்தாதீங்க, இன்டைரக்டாக கூட சொல்லாதீங்க. இத்தனை வருஷம் என் தேவன் ஏன் நெஞ்சு நிமித்தி சொல்ல, தேவனுக்கு சொல்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இத்தனை வருஷம் என்னை எந்த குறையும் இல்லாமல் நடத்திட்டு வர்றார். அதே தேவன் உங்கள் காலை எண்ணெயில் தோய்க்கும்படி செய்வார். கொஞ்சம் பாத்திரத்தில் இனி நீ வாழ மாட்ட. இன்றைக்கி சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுக்கிட்டு சாகலாமா, இனி நான் பிழைப்பானான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒன்றை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் காலை எண்ணெயில் தோய்ப்பாய், உன் காலை எண்ணெயில் கழுவுற அளவுக்கும் ஆசீர்வாதம் வரும். அதை கர்த்தர் செய்வார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.